ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புக்கின் பின்டாக்ல மெட்டாலிக் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சின்ன சின்ன வாட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் கேஜெட் சின்னது, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபேமஸ் வந்து சோயாபீன் மில்க் எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. நம்ம இளநீர் பாயாசம் மாதிரி இருக்கா? அரிசி தண்ணி கழுவி வச்ச மாதிரி. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அரிசி தண்ணி கழுவி வச்ச மாதிரி எங்கே இருக்கோம் பாருங்க. ஜலான்பேட்டல் அப்படின்ற இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் மாதிரியும் வந்து இங்கே இது ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு இது எல்லாமே இருக்குது. டிஷர்ட்டு, கேப்பு, எலக்ட்ரானிக் கேட்சஸ் எல்லாமே இருக்குது. பட் எதுவுமே வந்து குவாலிட்டி இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட் காப்பி சில இடத்துல ஃபஸ்ட் காப்பி நம்ம வாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த லுக்காவது நல்லாயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மலேசியா பர்ச்சேசிங்லாம் வந்து யாராவது சொன்னால் நம்பாதீங்க. உண்மையாகவே சொல்கிறேன். டிவி, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருக்க ப்ரைஸ் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. மொபைல் ஃபோனில் வந்து ஐஃபோன் மட்டும்தான் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. மற்றபடி இந்த கிளாஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு. ஆக்சுவலாக வாங்குறதே வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10 வெள்ளியாக இருக்கட்டும், 20 வெள்ளியாக இருக்கட்டும், அதை நம்ம ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண தோணாது. அந்த மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி எல்லாமே. பாருங்கள், குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். ரொம்ப வருஷம் ஃபஸ்ட் காப்பியாக இருந்தாலும் சில இடங்கள் பார்க்க நல்லாயிருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40 வெள்ளி, 800 ரூபா ஒரு டிஷர்ட்டு. பட் ஆனால் குவாலிட்டியே இல்லை. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டாலிங் ஸ்ட்ரீட் வர்றது வேஸ்ட்டு. ஷூலாம் வேணால் பெரிய மேட்லாம் வாங்கிங்க. ஆமாம், ஷூஸ் வேணால் பெரிய மேட்டுக்கு போங்க. அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குங்க.